நாளைக்கு திங்கக்கிழமை ஜூலை 3ஆம் தேதி ஆணி மாதம் பௌர்ணமி குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமாவுக்கு நம்ம வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, கோதுமையில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். கல்கண்டு போட்டு ஒரு பிரசாதம். ஆக்சுவலாக நம்ம வந்து சத்யநாராயண பூஜைக்கு காமிச்சிருக்கோம். எப்படி இந்த கோதுமை கூட ஆற்றுல வந்து கோதுமையை ஊற வச்சுட்டு வறுத்து அரைச்சி பண்ணுறதுன்னா அப்படி முடிஞ்சால் பண்ணலாம். அப்படிலாம் புதுசாக ஒரு கோதுமை பாக்கெட் வாங்கிட்டு அதில் பண்ணுறது. இது வந்து கோதுமையில் இல்லை வந்து ரவையில் வந்து கலர் போடாமல் கேசரி பண்ணி வாழைப்பழம் போட்டு நிறைய பிரசாதம் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் எல்லாம் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு இது மாதிரி பண்ண போகிறேன். ஸோ காத்தால பண்ணி ஆக்சுவலி இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து இருக்குது. ஸோ இப்போ சாயந்தரம் அமிச்சே பண்ணிவிட்டு காத்தாலே அமிச்சு வேறு ஒன்று வாட்டி பண்ணிவிட்டு அமிச்சே பண்ணுறது. ஓகே. இது அல்வா டைப்பில் வருமா? அல்வா டைப்பில் வரும். இல்லைன்னா இந்த இது மாதிரி திருக்கண மாதிரி கூட பண்ணலாம். அந்த வீட்டை வர வந்து கோதுமையில் பால் எடுத்து பண்ணி காமிச்சிருக்கோம். வேறு இதுக்கு சத்யநாராயண பூஜைக்குன்னு இல்லை, வேறு ஏதாவது பண்டிகைக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். திருக்கணம் வந்து நிறைய அது எது வேணால் பண்ணலாம். இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1/2 கப்பு வந்து கோதுமை மாவு, 2 கப்பு வந்து கல்கண்டு, கொஞ்சம் ஸ்வீட் வேணுன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 2 ஆக்சுவலாக 1, 2, 3 அளவு கணக்கு. ஒரு கோதுமை 1 கப்பு, கல்கண்டோ சர்க்கரையோ வெல்லமோ 2 கப்பு, ஜலம் 3 கப்பு, நெய் வந்து நம்ம கோதுமை அளவில் ஒரு பாதி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, முந்திரி பருப்பு. ஸ்வீட்டுக்கு வந்து கல்கண்டு தான் போடணும், வேறு எதுவும் போட முடியாது? இல்லை, கல்கண்டு வெல்லம் சர்க்கரை ரவா இது வேணால் போட்டுக்கலாம். நான் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. வெல்லம்னா போட்டோம்னா கலர் மாதிரி இதே அளவு தான், கலர் இருக்கும், ப்ரௌனாக இருக்கும். ப்ரௌனாக இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? நெய் போட்டுட்டு இந்த கோதுமை மாவு இல்லையா, கோதுமை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதில் வந்து இந்த முந்திரி பருப்பும் போட்டுருவேன். நேரம் மாறணுமா? ஆமாம், அந்த முந்திரி பருப்பும் போட்டுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த கோதுமை மாவை நீங்கள் சொல்ல கலர் மாறணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படி நல்லா ஜலத்தை கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த சைடு கல்கண்டும் 3 கப்பு ஜலம். இதெல்லாம் வந்து பௌர்ணமினா சத்யநாராயண பூஜை பண்ணுறது, பெருமாள் சேர்ப்போம், விளக்கு வச்சுட்டு சில பேர் வந்து இந்த சொல்லியிருக்காங்க நம்ம இந்த விளக்கு பூஜை பண்ணுவோம். அதெல்லாம் ஜென்ரலாக வந்து குரு பூர்ணிமான்னும் போது நம்ம யாரும் செய்யணும், ஸ்பெஷலாக சேவிக்கணும். குரு பூர்ணிமாங்கிறது வந்து ஆனி மாதம் வர்ற பௌர்ணமி. வடக்கில் வந்து ஆஷாட மாதம்னு சொல்லுவாங்க. இந்த ஆஷாட மாதம் வர்ற பௌர்ணமியை வந்து குரு பூர்ணிமான்னு சொல்கிறோம். இது வந்து வியாசர், வேத வியாசர் அவதரித்த நாள். யார் வேத வியாசர்? வியாசர் அப்படின்னா என்னன்னா, வியாசம் அப்படின்னா என்னன்னா தொகுக்கிறது, பிரித்து கொடுக்கறது. வேத வியாசர் அப்படின்னா வேதங்களை நம்ம வந்து பிரித்து தொகுத்து கொடுத்தவர். அதில் வந்து அப்படி அப்படியே கடந்தது வேதம். எல்லாத்துலையும் இவா எழுதுனது, அவா எழுதுனது, அவா பண்ணது, அவா பண்ணது அங்கங்கே அதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி 4 வேதத்தையும் படித்து இது இந்த வேதத்தை சம்மந்தப்பட்டது, இது இந்த வேதத்தை சம்மந்தப்பட்டதுன்னு தொகுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு புத்தாலித்தனம் வேணும்பார். அதனால தான் வந்து பாரத தேசத்துக்கே வந்து குருவாக நினைக்கிறது இந்த வேத வியாசர். இந்த வேத வியாசர் வந்து அவதரித்த நாள் இந்த ஆனி மாத பௌர்ணமி. இது வந்து வியாச பூஜைன்னு சொல்லுவோம் குரு பூர்ணிமாக்கு. இதே மாதிரி தெற்கு பக்கம் வேதங்களை வந்து தொகுத்து கொடுத்தவர் யார் தெரியுமா? நாதமுனிகள் அப்படின்னு சொல்லுவோம். பிரபந்தங்கள் இருக்கு இல்லையா, 4000 திவ்ய பிரபந்தங்கள், அதாவது 4000 பாசுரங்கள் அடங்கினது இந்த 4000 திவ்ய பிரபந்தம். எல்லாம் வந்து தமிழில் இருக்கும். இந்த 4000 பாட்டுகளையும் தனித்தனியாக எங்கெங்கேயோ இருந்தது. அப்போது நாதமுனிகள் வந்து நாதமுனிகள் அவதரித்த ஸ்தலம் வந்து காட்டுமன்னார் கோவில். நம்ம போய் அப்போ வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம், நாதமுனிகள் பேர் வந்து ஸ்ரீ ரங்கநாத முனிகள். ரங்கநாத முனிகளை வந்து நாதமுனிகள் அப்படின்னு ஷார்ட்டாக செல்லமாக கூப்பிடுவோம். இந்த கோவிலுக்கு, காட்டுமன்னார் கோவிலுக்கு யாரோ ஒரு பக்தர் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு நம்மாழ்வார் பாசனம் ஒரு 4 பாசனம் போயிருக்காங்க. நாதமணிகள் கேட்டுட்டு பாசுரம் நல்லா இருக்கே, அர்த்தம் வந்து ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தமாக இருக்கே, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இது வந்து நம்மாழ்வார் பாசுரம், வந்து இது மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாதமணிகள் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். நம்மாழ்வாருடைய ஆசையில் 3776 பாசுரங்கள் செஞ்சார். அதுக்கப்புறம் பின்னால் வந்த மணவாள மாமுனிகள் மிச்சம் ஒரு 124 சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம 4000 திவ்ய பிரபந்தம்னு ஒரு புக்கு கிடைக்கிறது. இந்த புக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக நம்ம வந்து கடையில் போய் பைசா கொடுத்து வாங்கிடலாம். ஆனால்
சில பேருடைய உழைப்பு, சில பேருடைய வாழ்வே அதில் அடங்கியிருக்கு. நாதமுனிகள், மணவாள மாமுனிகள், வடக்கில் பார்த்தா வேதவியாசர் வந்து வேதங்களை மட்டும் தூக்கிட்டு கொடுக்கல, அதுக்கப்புறம் பகவத்கீதையும் கொடுத்தவர் அவர் தான். அவரை வந்து வேதவியாசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளமும் அதுவும் போட்டோம் இல்லையா, வெள்ளம் நல்லா ஜலம் கொதிச்சுடுது. ஓகே, கொதிச்ச ஜலத்தை அப்படியே விட்டுட்டேன். கல்கண்டெல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ குங்குமப்பூ போடுறோம். போட்டுட்டு பச்சை கருப்பில் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இது வந்து அப்படியே நல்லா கெட்டியாகிடுது. அப்படியே அடுப்புக்கு வச்சுட்டு இருக்கும்போது நல்லா கெட்டியாகிடுது. சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனால அப்படியே இதாகும்போது நல்லா இதுவாகிடும். இந்த நெய்யெல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நெய்யெல்லாம் வரும், சுருளை வரும். அதான் அது. ஸோ இந்த மாதிரி குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த மாதிரி குருக்களை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வழி வழியாக வந்த பரம்பரைகள் இன்னைக்கு வர ஆச்சாரியர்கள் வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அவளை சேவிக்கணும். அவளுடைய வாழ்வு வந்து அர்ப்பணிப்பு அடங்கியிருக்குதுல. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் புக் கடையில் வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் இது அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இத்தனை பேருடைய முயற்சி இருக்கு இல்லையா அதில். ராமாயண மகாபாரதம் ஆகட்டும், வேதங்கள் ஆகட்டும், 4000 திவ்ய பிரபந்தம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளம். இது ஒரு இந்து மதம் அப்படிங்கிற சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய ஆலமரம் மாதிரி வேறொன்று இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சில குறிப்பிட்ட குருக்களுடைய விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து அவளை நினச்சிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி வர வரைக்கும் குரு, நம்ம ஆச்சாரியர், ஈவன் டீச்சர்ஸை கூட நம்ம நினச்சிக்கணும். குரு அப்படின்னா குருன்னு 2 வார்த்தை இருக்குது. அது அர்த்தம் வந்து இருளை அகற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு யார் ஞானத்தை கொடுக்குறாளோ அவள் எல்லாருமே குரு தான். அது வந்து இன்க்ளூடிங் தந்தை, அப்பாலேருந்து அம்மா வரைக்கும் எல்லாருமே வந்துடுவார். இருளை அகற்றுபவர் குரு. அவளை நம்ம நினச்சிக்கணும். நம்ம மறந்து போன ஒருத்தரை வந்து இந்த சமயத்தில் ஞாபகப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். யூகேல இந்தியாவிலிருந்து போன ஒரு வாலிபன் உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கான். அவனுடைய நெருங்கிய நண்பர், அவர் வந்து இங்கிலாந்துக்காரர். அவரை பார்க்கறதுக்காக ஒரு காரில் வர்றார். பார்க்கறதுக்கு வர்றார். அந்த இந்தியன் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துட்டுருக்கார். அப்போ அவரை பார்க்க வந்த ஃப்ரெண்டு வந்து, நான் வந்து இந்த கார் வந்து ராசி இல்லாத கார், இந்த நம்பர் ராசி இல்லாத நம்பர் அப்படின்னு சொல்கிறார். என்ன நம்பர்னு அந்த முடியாமல் படுத்துக்கிற நண்பர் இல்லையா கேட்குறாரு. 1729 அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறார். உனக்கு யாரும் தெரிஞ்சுட்டா அந்த இந்தியன்? ஆமாம், கணித மாதிரி ஸ்ரீனிவாச ராமானுஜன். கடன் 1729 ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒப்பிக்கிறார். 1729 வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1லேருந்து 10 அப்படி கவுண்ட் 1லேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 1729னா 2 விதமாக க்யூபில் ஆட் பண்ண முடியுமா. 1728 வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கியூப் + 12 கியூப்னு எழுதலாம், அதை 9 கியூப் + 10 கியூப்னு எழுதலாம். இந்த மாதிரி 2 கியூபும் 2 வழியில் 2 டிஃப்ரெண்ட் வேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் இந்த 1729 தான். உடம்பு முடியாத படுத்துட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த நம்பரை சொன்னோடனே டக்குன்னு அதை சொல்லிவிட்டு கடை அல்காரிதம் வந்து ஃபுல்லாக ஒப்பிச்சானு. அதெல்லாம் அப்போயே அந்த ஹாடி, அவனோட ஃப்ரெண்டு வந்து பேர் வந்து ஹாடின்னு பேர், அப்படியே நோட் பண்ணிட்டு எதுவும் சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் கம்ப்யூட்டர் வேர்ல்டில் வந்து அந்த நம்பருடைய விசேஷம் வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுவோம். உட முடியாத ஒருத்தன் வந்து ஒரு நம்பரை சொன்னோன்னே எப்பேற்பட்ட ஞானம் தரும். அது நம்ம ஊர்லேருந்து போனால் ராமானுஜன். அதே மாதிரி இன்னொரு விசேஷமும் இருக்குது. 2520 ஒரு நம்பர் சொன்னார், 2520. இந்த 2520 ஸ்பெஷல் வந்து இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் தான் வந்து எல்லா நம்பருக்கும் அடிப்படை. இந்த நம்பரை வச்சு எத்தனை நம்பர் வேணால் எழுதிடலாம். இந்த 1லேருந்து 10 வரைக்கும் டிவைட் பண்ண முடிய ஒரே நம்பர் 2520 தானே. 2520 3ஆலையும் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம், 8ஆலையும் வகுக்கலாம், 7ஆலையும் வகுக்கலாம், 9ஆலையும் வகுக்கலாம், 10ஆலையும் வகுக்கலாம். இந்த 2520 தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பண்ணலாம். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஆமாம் 2520 மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இதுவே ஒரு பெரிய விஷயம். இதுக்கப்புறம் ராமானுஜன் என்ன சொன்னான்னா,
இது வந்து எப்படி வந்ததுன்னா, நான் வந்து இதை கண்டுபிடிக்கலை. எனக்கு முன்னால் இருக்கவா வந்து இந்த நம்பரை மறக்கக்கூடாதுன்னு ஒரு சூட்சமம் வச்சுட்டு போயிருக்கா, தெரியுமான்னு கேட்டாராம் ராமானுஜன். என்னன்னு கேட்குறாளாம். எல்லாரும் உட்காந்துருக்கவாள்லாம் ராமானுஜனோட வயசில் தெரியலாம். என்னன்னு ஒரு சூட்சமம் நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போனது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு மாதத்துக்கு 30 நாள், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், இது 3 பேருக்கு இந்த நம்பர் வந்துடும். 7 × 30 × 12 2520. அதை வந்து எல்லாத்துலேயும் வகுக்க முடியும். அதனால தான் அந்த நாள் வந்து கரெக்டாக 7 நாள், வருஷம் வந்து 12 மாதம், கரெக்டாக 12 மாதம் வரும் அப்படி சொன்னாராம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்பேற்பட்ட ஞானிகள், உலகமே வந்து வியக்கத்தக்க ஞானிகள் பிறந்த தேசம் நம்மளுடைய தேசம். அதில் வந்து நம்ம வந்து எல்லாரையும் வாழலாம் இந்த ஒரு நாளைக்காவது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ்லேருந்து அம்மா அப்பா வரைக்கும், நம்ம குரு வரைக்கும், குரு பரம்பராலேருந்து நாதமுனிகள் வேதவியாசர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் நம்ம குரு பூர்ணிமாவோட ஸ்பெஷல். என்ன ஆயிடுச்சு உட்காந்து போடுங்க. இந்த ஆறுனதுக்கப்புறம் என்ன அது சூடு ஆறுனதுக்கப்புறம் வரும். சூடு ஆறுனதுக்கப்புறம் வரும். இது ஆயிரத்தி ஆஃப் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு. நாளைக்கு பௌர்ணமிக்கு எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லிட்டு, சத்யநாராயண பூஜை அந்த கதையை முடிஞ்சால் சொல்லிட்டு, நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையும் நினச்சிட்டு பெருமாளுக்கும் சேவ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நாளைக்கு காத்தால பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஆனி பௌர்ணமி நாளைக்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்லா சொன்னீங்க. நீங்கள் இந்த நாதமுனிகள், மனோமுனிகள், நம்ம ராமானுஜரும் நினச்சிக்கணும். ராமானுஜர் வந்து இந்த நம்ம குரு ராமானுஜரும் சரி, இந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரும் ஆமாம், எல்லாரையும் நினச்சிட்டு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.